வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் தொடரும். ISIS சர்ச்சை, மேலும் 2 இலங்கையில் கைது. மொட்டு கட்சியின் காரியாலயத்துக்கு முன்பாக திடீர் பதட்டம். ரணிலின் இல்லத்திற்கு தீ வைத்த சம்பவத்தில் ஒருவர் கைது. யாழ் போதனா வைத்தியசாலையில் உத்தியோகத்தர் மீது தாக்குதல். அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகள், ரணில் எடுத்துள்ள நடவடிக்கை. பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம், பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை. வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் எதிர்வரும் 31ஆம் தேதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலியம் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நீண்ட விடுமுறை வார இறுதி காரணமாக எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 50 வீதத்தால் எரிபொருள் நுகர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று பரவியதன் பின்னர் இவ்வருடம் வெசாக் காலத்தில் அதிக எரிபொருள் நுகர்வு இடம்பெற்றுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இருப்புகள் இருப்பதால் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடரும் ISIS சர்ச்சை, மேலும் 2 இலங்கையில் கைது. ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறி கொழும்பு பகுதியில் கைது செய்யப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சகோதரர்களில் ஒருவர் வெளிமாகாணத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் ஒன்றில் பணிபுரிந்து வருவதாகவும் மற்றைய சகோதரர் கொழும்பில் உள்ள கொள்கலன் முன்றத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ISIS பயங்கரவாத அமைப்பிலிருந்து இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 தொடர்புடைய நபர் ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் இந்த 2 சகோதரர்களும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இந்த 2 சகோதரர்களும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விசேட காவல்துறை குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 2 சகோதரர்களும் சிலாபத்தில் உள்ள தாய் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் கொழும்பிலிருந்து வந்த விசேட காவல்துறை குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மொட்டு கட்சியின் காரியாலயத்திற்கு முன்பாக திடீர் பதற்றம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்திற்கு முன்பாக கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பாத்ரமுல்லை நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள காரியாலயத்திற்கு முன்பாகவே இந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கியதை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இந்த இடத்தில் இருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ரணிலின் இல்லத்திற்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் கைது. ஸ்ரீலங்கா அதிபரின் தனிப்பட்ட இல்லத்திற்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 9 அன்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காவல்துறை மாவட்டத்தின் கிரத்திரிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மேலும் அதிபரின் தனிப்பட்ட இல்லத்திற்கு தீ வைத்தமை தொடர்பில் இதுவரை 25க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையில் உத்தியோகத்தர் மீது தாக்குதல், போதையில் வந்த நபர் அடாவடி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவரிடம் கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதேவேளை குறித்த தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் படுகாயமடைந்ததுடன் தாக்குதல் நடத்தியவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று இரவு 10 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாழ்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு மதுபோதையில் வந்த நபர் ஒருவர் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார். இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது குறித்த நபர் அலுவலக மேசையில் இருந்த அச்சு எந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார். இதையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வாழ்வெட்டில் காயமடைந்தவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகள், ரணில் எடுத்துள்ள நடவடிக்கை. அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்கு விசேட குழுவொன்றை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது.
இந்த தீர்மானம் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அரசு சேவையில் பல துறைகளில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடி தீர்வுகளை வழங்குமாறு அதிபர் அமைச்சரவைக்கு பரிந்துரைத்துள்ளார். இதன்படி ஒவ்வொரு துறையிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பரிந்துரைப்பதற்கு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ளதுடன் பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அடங்கிய குறித்த குழுவை விரைவில் நியமிக்குமாறு அதிபர் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவிற்கு அதிபர் பணிப்புரை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. பிள்ளைகளை பாடசாலை அனுப்ப வேண்டாம், பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் இன்ஃபுளுவென்சா வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நாட்களில் சிறுவர்களிடையே இன்ஃபுளுவென்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இன்ஃபுளுவென்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை கொழும்பு ரிச்வே ஆர்யா வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காய்ச்சலுடன் இருமல், சளி, தலைவலி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் இது காய்ச்சலாக இருக்கலாம். இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் குளிர்காலத்தில் இன்ஃபுளுவென்சா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுவென்சா வைரஸ் என்பதால் தடுப்பூசிகள் இல்லை எனவும் பாராசிட்டமால் மருந்தை அருந்தி தண்ணீர் மற்றும் இயற்கையான திரவங்களை எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கை மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை அவற்றின் தற்போதைய நிலைகளில் பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதங்கள் முறையே 8.5% மற்றும் 9.5% பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை ஆதரிக்கும் அதேவேளையில் நடுத்தர கால அளவில் பணவீக்கத்தை 5% கட்டுப்படுத்தும் நோக்கில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் நுண்பொருளாதார முன்னேற்றங்கள் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரீதியில் சாத்தியமான அபாயங்களை கவனமாக மதிப்பீடு செய்த பின்னர் வாரியம் இந்த முடிவை எடுத்ததாக மத்திய வங்கி அறிக்கை குறிப்பிடுகிறது.